ஹலோ, வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஸ்டஃப்டு பராத்தா வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை கோதுமை மாவுலையும் செய்யலாம், மைதா மாவுலையும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி மைதாவில் செய்ய போகிறேன். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு மைதா மாவு எடுத்து அதில் உப்பு, எண்ணெய், தண்ணி எல்லாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்த மாவை மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 hour அப்படியே மூடி வச்சுருங்க. இது 1/2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சம் கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வேகட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறினதுக்கப்புறம் சாஃப்டாக வந்திருக்கு. இதிலேருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்திக்கு போடுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவை இது மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை சென்டரில் வச்சுருங்க. வச்சு பரப்பி விட்டுட்டு 2 பக்கமும் மடித்து விட்டுருங்க. இந்த மாதிரி மடிச்சிருங்க. அதை நல்லா ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இது மாதிரி 4 பக்கமும் நல்லா மடித்து விட்டுட்டு திரும்பவும் தேய்ச்சிருங்க. இப்போ சப்பாத்தி கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்படியே இதை போட்டு எடுத்துடலாங்க. இது மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இது செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.